நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். சுஜித் பொள்ளாச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 28/8/1996 இரவு 10:05 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் கடந்த 2 ஆண்டுகளாக உடன் பணிபுரியும் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பெண்ணையும் என்னால் பிரிய முடியவில்லை. நான் என்ன செய்வது? எங்கள் திருமணம் நடக்குமா? அப்படின்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு திருமண சம்பந்தமான விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நீங்கள் மேஷ லக்னம், சதய நட்சத்திரம், கும்பராசியில் பிறந்திருக்கீங்க. மேஷ லக்னம் சொல்லும்போது லக்ன அதிபதியாக செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்றார். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது 3ஆம் இடம். அந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதியாகவும் கலத்திரஸ்தான அதிபதியாகவும் கலத்திர காரகனாகவும் இருக்கின்றார். அதனால உங்களுக்கு இந்த காதல் வயப்படணுன்றது ஜாதகப்படியே இருக்கிறது. அப்போ நீங்கள் தப்பு பண்ணல. அதே போல் நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த பெண்ணும் உங்களை ஏற்றுக்கொண்டு பிடித்திருந்து 2 பேரும் விரும்புகிறீங்கன்னு சொல்லும்போது அதில் தவறு கிடையாது. ஆனால் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. கட்டாயம் அது ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு, அதாவது நீங்கள் ரொம்ப நேரடியாக பெற்றோரிடத்தில் நல்ல பொண்ணு நீங்கள் விசாரிங்க, குடும்பத்தில் போய் பாருங்கள், இதே போல் என்ன மாதிரியே படிச்சிருக்காங்க, நான் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறாங்க, அப்போ தகுதி இருக்குது, அப்படி எல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி காத்திருந்து அவர்களை சம்மதிக்க வைத்து பண்ணால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது அவசரப்பட்டு நீங்களாகவே போய் பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காம செய்து கொண்டா கஷ்டப்படக்கூடிய அம்சம் ஏற்படும். எதனால் அதை சொல்கிறோன்னு சொன்னால், அந்த 3ஆம் இடம் சுக்கிரன் செவ்வாய் சொன்னோம். அதோடு சேர்ந்து இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சனி மகா திசையில் சுயபுக்தி நடக்கிறது. சனி திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ நீங்கள் மேஷ லக்னம்னு சொன்னால் சனி உங்களோட லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வந்து விடுகின்றார். அவர் உங்களை கஷ்டப்படுத்தணும், அதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. அந்த திசை இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த காரணத்தை நீங்கள் அதுக்கு வாய்ப்பாக கொடுத்துடக்கூடாது. ரெண்டாவது, அந்த சனி லக்னத்திற்கு 12ல் இருக்காரு, கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார், வக்ரகதியாகவும் இருக்கின்றார். அதனால் நீங்கள் இந்த திருமண விஷயத்தை பெற்றோருடைய சம்மதத்தில் தான் செய்துக்கணுன்றதுல 2 பேரும் உறுதியாயிருங்க, காத்திருங்க, நடக்கும். சார், இந்த நேயர் காதல் திருமணம் எனக்கு கைகூடுமா, என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கேட்டிருந்தாரு. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார். அவர் என்ன பண்ணணும்ன்றதையும் ரொம்ப விலாவரியா சொல்லியிருக்கீங்க. ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சார் சொல்லும் போது சொன்னாங்க, உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுக்கு காதல் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ஜாதக அமைப்பு சரியா எப்படி இருந்தா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும், காதல் திருமணம் கைகூடும்? அண்ணா சொன்னது காதல் வயப்படுவது என்பது வேறு, அந்த காதல் கைகூடுவது என்பது வேறு. ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. எல்லோருமே வாழ்க்கையில் காதலிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தவங்கலாம் இருந்திருப்பாங்க. நிறைய பேர், எல்லாரும் பெரும்பாலும் எல்லோருமே காதல் வயப்படுகிறார்கள். ஆனால் எல்லோருடைய காதலுமே வெற்றியில் முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. காதல் திருமணம் செய்து கொண்டால் கூட அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, இது அடுத்த ஒரு 3 பாயிண்டா நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த காதல் வயப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த லக்னாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் சொல்லிட்டார். உதாரணத்திற்கு எடுத்துக்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் ஒன்றாக இணைந்து ஒரு 3ஆம் பாவம்ங்கிறது ஒரு காமஸ்தானம்னு சொல்லுவா, வீரியஸ்தானம், தைரியஸ்தானம்னு சொல்லுவா. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்குள்ளே தான் வரணும். ஆனால் அந்த பையன் வருத்தப்பட்டுறக்கூடாது, வேலை பார்க்குறாங்கிறதுனால அதை கொஞ்சம் உங்களுடைய பெற்றோருடைய சம்மதத்தோடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறார் அவர். இந்த காதல் திருமணம் கைகூட வேண்டும் என்று சொன்னால் 7ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும். அதோடு 11ஆம் பாவமும் நல்லபடியாக இருக்க வேண்டும். இந்த 7ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் தொடர்பு கொண்டால் காதல் திருமணம், அதாவது காதல் திருமணத்திலே முடிஞ்சிடும். 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் லிங்க் ஆனாலும் சரி. எப்படி சொல்லணும்னா 7ஆம் பாவாதிபதி 5ல் இருக்கலாம், 5ஆம் பாவாதிபதி 7ல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த 11லேயே அது சம்மந்தப்படும். 7க்குரிய அதிபதி போய் 11ல் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் கூட அங்கே அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறன்கிறது கொடுத்துடுறது. அது நல்லபடியாக சந்தோஷமாக அமையுமா அப்படிங்கிறது தான் அவருடைய அம்சம், நவாம்சம்னு சொல்கிறா இல்லையா, அது தீர்மானம் செய்யும்.
எல்லாம் பலம் இருந்தால் கூட அவனுக்கு அதுக்கு ஒரு அம்சம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. ஒரு சில பேர் அவங்க வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நல்லா கஷ்டப்பட்டு தான் காதலை வந்து சண்டை போட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி கூட இது ரெண்டும் ஒழுங்காக குடும்பம் பண்ணலை, சண்டை போட்டு இப்போ 2 பேரும் பிரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்கிறது நிறைய பேரை பார்ப்போம். அப்போ அவனுக்கு எல்லாம் கைகூடி வந்தால் கூட அதை அனுபவிக்கக்கூடிய அம்சம் இருக்குதா அப்படிங்கிற சொல்கிறா இல்லையா, அதைத்தான் ஜாதகத்திலே நவாம்சம் என்பதும் தீர்மானிக்கும். இப்போ அந்த பையனுடைய ஜாதகத்திலே எடுத்துட்டோம்னா 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 3ல் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டார், மிதுனத்தில் இருக்காருன்னு சொன்னால் அவர் எந்த அம்சம் தாங்கி இருக்கிறார்னு பார்க்கணும். செவ்வாயினுடைய அம்சத்தில் இருக்காரா, அல்லது ராகுனுடைய அம்சத்தில் இருக்காரா, அல்லது குருவனுடைய அம்சத்தில் இருக்காரா. அந்த கிரகங்கள் சரியாக இருந்தால் அந்த பையனுக்கு அந்த திருமண வாழ்க்கை என்பது நல்லபடியாக அமையும். பொதுவாக இந்த காதல் அப்படின்னு வந்துட்டாலே இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகள் காதல் வயப்படுகிறார்கள். ஜாதகத்தை பார்த்துக்க வேண்டியது. நான் என்ன சொல்லிடுறேன், பேரண்ட்ஸும் அவசரப்படாதீங்க, நீ காதலிக்கிற நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிங்கோ. 7ஆம் பாவாதிபதி 5ஓட தொடர்பில் இருக்குது, அது 11ல் இருக்குது. அந்த திருமண வாழ்க்கைங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த நேரத்திலே திருமணம் செஞ்சால் நன்னா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பச்சை கொடி என்பதை காண்பிக்கலாம். அப்படி இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து இந்த காதல் திருமணம் செய்து கொண்டால் அந்த குழந்தை கஷ்டப்படும்னு இருந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணால் நன்னா இருக்குங்கிறது திசா புக்திங்கிறது சொல்லிடும். இப்போ உதாரணத்திற்கு இவரே எடுத்துக்கொண்டால் கூட சொல்லிட்டார், சனி திசையிலே சனி புக்தி நடக்குது, சனி 12ஆம் பாவத்தில் கேத்துவோட சேர்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிரமப்படுவான் அந்த குழந்தை. அப்போ அவன் எப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அவனுக்கு சனி புக்தி முடிஞ்சு, புதன் புக்தி முடிஞ்சு, கேத்து புக்தி முடிஞ்சு, அந்த சுக்கிர புக்தி என்பது வரும்பொழுது தான் அவனுடைய திருமண வாழ்க்கை என்பது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி 3ல் இருந்தாலே கலத்திர தோஷம்ங்கிறா, மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறா. அந்த மறுவிவாகமானது எப்பொழுது நடக்குமோ அந்த நேரத்தில் நீ இந்த முதல் திருமணத்தை செய், அப்போதான் நீ நல்லா இருப்பப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். இதே போல ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே தனிப்பட்ட ஜாதகத்திலே அந்த குழந்தையினுடைய, அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்கோ. இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ற மாதிரி அந்த அம்சங்கிறதும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்கோ. இப்போ நன்னா இருந்தால் தாராளமாக நீங்கள் பச்சை கொடி காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ப்பா பார்க்கலாம், இன்னொரு 1 வருஷம் போகட்டும் பார்க்கலாம், அப்படியே இருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த 1 வருடம் கழித்து நேரம் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்குள்ளாக ஒத்து வராதுன்னு இருந்தால் பிரிஞ்சு போயிட போகிறா. திரும்ப வேற ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வைக்கலாம். அதற்காக அது வந்து நம்முடைய ஜாதகம் நிச்சயமாக தீர்மானம் பண்ணிடுமா. சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒருவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும், அந்த திருமண வாழ்க்கை நன்றாக போகும் அவங்களுக்கு அப்படின்றது. அது லைஃப் லாங் பர்மனெண்ட்டாக இருக்குமா இருக்காதாங்கிறதையும் அவருடைய ஜாதகமே சொல்லிடும். மாரியப்பன் ஒசூர்ல இருந்து சார். பிறந்த தேதி 19/10/1979 காலை 8:40 மணிக்கு பிறந்திருக்காரு. பிறந்த ஊர் பெங்களூர் சார். ஐயா, நான் இன்ஜினியரிங் படித்துவிட்டு ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தேன். கொரோனா காலகட்டத்தில் எனக்கு வேலை போய்விட்டது. அதன் பிறகு குறைவான சம்பளத்தில் பணியாற்றி வருகிறேன். எப்போது எனக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும்னு கேட்டிருக்காரு. உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னியா ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. லக்னம் வந்து விருச்சக லக்னம். விருச்சக லக்னம்னு சொல்லும்போது உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் பாவமாக வரக்கூடியது சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து 12ஆம் இடத்துல மறைந்து நீச்சம் பெற்று இருக்கார். அங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீச்ச பங்கம் கிடைக்கிறது. ஆனாலும் நீச்சத்திற்கு போயிட்டு, அதாவது நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க, வேலை போயிடுச்சு, திரும்ப கிடைக்கல, கிடைச்சாலும் நல்ல சேலரியோட கிடைக்குமான்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது. அதுதான் அந்த நீச்சத்தின் பலன். ஆனால் அவர் நீச்ச பங்கம் அடைகிறார், அதனால மீண்டும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். 2வது, உங்களுடைய லக்னம் விருச்சகம்னு பார்த்தோம். லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல நீச்சமாகத்தான் இருக்கார். அப்போது நீச்சத்திற்கு பிறகு, வீழ்ச்சிக்கு பிறகு, தோல்விக்கு பிறகு தான் நீங்கள் வந்து சாதிக்கணுன்றது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அந்த ஒரு காலகட்டம் தான் இதுவே தவிர நீங்கள் தளர்ந்து போயிட வேண்டாம். முன்னை விட இன்னும் நீங்கள் உற்சாகமாக ஊக்கத்தோடு முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய திசையில் பிறந்தீங்க. இப்போ உங்களுக்கு குரு மகா திசை நடந்து கொண்டிருக்கிறது. குரு திசையில் இப்போ சுக்கிரபுக்தி நடக்கின்றது. இந்த சுக்கிரபுக்தி வர ஜூன் மாதத்தோடு முடியுது. அதன் பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற புக்திகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ வர ஜூன் மாதத்துக்குள்ளே, அந்த ஜூன் மாதம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்குள்ளே கிடைச்சிரும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டிருந்தாரு, நல்ல சம்பளத்தோட எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு. உங்களுடைய பதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ பொதுவா எல்லாருடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு. ஜாதக அமைப்பு எவ்வாறு இருந்தா அது சாத்தியம்? நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை. இந்த நல்ல வேலைங்கிறது அவரவருடைய மனதை பொறுத்தது.
இப்போ உதாரணத்திற்கு இந்த ஜாதகரை எடுத்துப்போமே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பெரிய கம்பெனியில் ஒரு மென்பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். சாஃப்ட்வேரில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சாஃப்ட்வேர்னால என்ன, ஒரு ஏசி ரூமில் ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக உட்காந்துருப்பா. ஒரு தனியாக அது சம்பளம் கிடைக்கிறது, அப்புறம் அந்த ஒரு எல்லாமே ஏசி, தே ஆர் நீட் ஆஃப் ஏசி இல்லையா, ஒரு ஏசி ரூமில் ஒரு சுகவாசியாக உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்போ அவருக்கு என்ன ஆலோசனை சொல்லணும்னா, அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு லக்னாதிபதியும் நீச்சமாக இருக்கிறார், ஜீவனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் நீச்சமாக இருக்கிறார், 12ல் போய் மறைஞ்சிருக்கிறாருங்கிறதையும் சொல்லிட்டார். எந்த கிரகமுமே மறையாது. மறைவு ஸ்தானம்னு 6, 8, 12 சொல்லுவா. அந்த மறைவு ஸ்தானம்னு ஏன் சொல்றான்னா, நேரடியாக பலனை சொல்லாதே, மறைத்து சொல் அப்படிங்கிறத தான் அந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லியிருக்கா. அவர் நீச்ச பலம்னு ஒன்று சொன்னார் இல்லையா, அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், நீச்சமான இடத்துல போய் நீ வேலை பார்த்தீங்கன்னா அது உனக்கு நல்ல வேலை. சார், நீச்சமான இடம், உச்சமான இடம்லாம் ஒரு இடம் கிடையாது. அதாவது என்ன பண்ணணும்னா, இவர் ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சௌகரியமாக ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு வேலை பார்த்தா இவருக்கான சௌகரியம் என்பது கிடைக்காது. அப்போ இவர் என்ன பண்ணணும், இவருக்கு 12ஆம் இடத்துல அந்த ஜீவனஸ்தானாதிபதி உட்காந்துட்டு இருக்கார், 9ஆம் இடத்துல இவர் லக்னாதிபதியே உட்காந்துட்டு இருக்காருன்னா, இவர் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் எப்படின்னா, ஒன்றுமே தெரியாத மனிதர்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். நீச்சமான மனிதர்கள்னே கூட எடுத்துக்கலாம். நீச்சமான மனிதர்கள்னால் நான் அவர்களுடைய ஒரு தரத்தை வைத்து சொல்லலை, அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அறிவு என்பதே இருக்காது. இவர் என்ன சப்ஜெக்டில் எடுத்துகிட்டு இருக்காரோ, என்ன நாலேஜ், என்ன வேலை பார்க்க போகிறாரோ அது அவர்களுக்கு புரிய வைத்து, அவர்களுக்கு சுத்தமாக புரியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அவர்களுக்கு அதை புரிய வைத்து செய்ய வேண்டிய வேலையை செய்தால் அது அவருக்கான நல்ல வேலையாக இருக்கிறது. இப்போ நம்ம நல்ல வேலைன்னு எதை சொல்லுவோம், நிறைய பேர் பார்த்தோம்னா மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவா இருப்பா, சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுவா. ஆனால் அதுவும் நல்ல வேலையில் இருக்கிறவாள் இருக்கா இல்லையா, அங்கேயே நல்ல வேலையை செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டேஞ்சரான வேலையாக கூட தெரியும். மலையினுடைய உச்சியிலே பணியாற்றுவார்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்பேஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறதுலாம் அங்கேருந்து உருப்படியாக அவள் உயிரோட திரும்ப வருவாளாங்கிறதே கஷ்டம். நம்ம யோசிக்கிறோம், அது ஒரு டேஞ்சரான வேலைன்னு பார்க்குறோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை அது நல்ல வேலையாக இருக்கிறது. நல்ல வேலை, அந்த நல்ல வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அது நம்முடைய மனநிலையை பொறுத்தது. அதுதான் லக்னம்ங்கிறது சொல்லும். ஆக நம்ம எதை டிசைட் பண்ண, நமக்கு நல்ல சம்பளத்தோடு இருக்குமா, நீ ஒரு நீச்சமான இடத்திலே சென்று பணியாற்றினால் உனக்கான தன லாபம் என்பது கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மனிதர்களை நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னா, உங்களுக்கு 12ல் பேரை போய் உட்காந்துருச்சுப்பா, 9ல் பேரை போய் அந்த லக்னாதிபதி இருக்கார், நீ அந்நிய தேசம் செல்றதுக்கு பாரு. அந்நிய தேசம்னா கூட ஒரு சொஃபஸ்டிகேட்டான கண்ட்ரி. நம்ம எல்லாருக்குமே ஓவர்சீஸ்ன்னு சொன்னாலே அமெரிக்கா, லண்டன் இப்படி தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி இல்லாமல் நீ ஒரு என்ன சொல்லலாம், சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பாலைவன பகுதி, ஒரு ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் கூட போய் நீ வேலை பார்க்கலாம். ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலலாம் உனக்கு வேலை, உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது, உனக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்னு சொன்னால் அங்கே நீ சென்றால் இந்த சுகத்தை விட்டு விட்டு நீ இருக்கணும்னு நினச்சா உனக்கான சம்பாத்தியம் என்பது நல்லபடியாக இருக்கும். இதற்கான வழிகாட்டுதல்கள் அவரவருடைய ஜாதகமே நல்லபடியாகவே காமிச்சு கொடுத்துருமா. இப்பயே அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வரலாம். ஆனால் அவர் இங்கிருந்து, ஏன்னா அவர் பெங்களூர்லேயே பிறந்துட்டு ஓசூர்லேயே வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு பகுதியில் இருக்கிறதுனால அங்கேருந்து போகிறதுக்கான மனசுங்கிறது அவருக்கு வரல. ஆனால் அவர் தேடினால் அவருக்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் கூட அவருக்கு வேலைங்கிறது கிடைச்சிடும். இந்த சுகத்தை எதிர்பார்க்காமல் இவர் சென்றால் அங்கே பணி என்பது அவருக்கு நிரந்தரமாக இருக்கும்னு தான் நம்ம அவருக்கான ஆலோசனையை சொல்லணும். இதுபோல ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை கொண்டும் அவருக்கு என்ன மாதிரியான பலம் இருக்கிறது, குறிப்பாக 2 விஷயத்தை மட்டும்தான் அண்ணா எடுத்துட்டாருங்க. எதை சொன்னார்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதியை சொன்னார், 10ஆம் பாவாதிபதியை சொன்னார். இது 2 தான் உங்களுடைய உத்தியோகத்தை தீர்மானிக்கும். உங்களுடைய லக்னாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் எந்த இடத்தை குறிகாட்டுகிறார்களோ அந்த இடத்திலே சென்று பணியாற்றுங்கள், அது சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்.